என்ட்ரன்ஸில் செட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் மாதிரியே. இந்த வீடியோ வந்து டேயில் எடுத்தது. நீங்கள் சுற்றுலா பொருட்காட்சி தீவுத்திடல் போகிற பிளான் இருந்தால் ஈவினிங்கில் போங்க, அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். இது டேயில் வந்து பெருசாக க்ரௌடு இருக்காது. ஈவினிங்கோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்டால்ஸை வந்து இன்னும் நிறைய ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்டால்ஸ் எல்லாமே. இந்த கடை பார்த்தீங்கன்னா எல்லா பிளாஸ்டிக் ஐட்டமும் இருக்குது. ரொம்ப ஒரு சீப்பான ப்ரைஸ்லேயே இருக்குது. இது வந்து யூஸ்வலாக இருக்குது இந்த பஞ்சு மிட்டாய், பாப்கார்னு இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது பொங்கல் ஹாலிடேன்றதுனால க்ரௌடு அதிகமாக இருக்குது. இப்போ பொங்கல் முடிஞ்சோடனே டேயில் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும், ஈவினிங்கில் தான் அதிகமாக இருக்கும். இந்த ஷாப்பு 20 ரூபீஸ்லேருந்து இருக்குது. 20, 40, 16 எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம் தான். இது காலிஃப்ளவர் பகோடா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே விற்கிற ப்ரைஸை விட எல்லாமே இங்கே 2 மடங்கு அதிகம். கரும்பு ஜூஸு வெளியே 20 ரூபா தான், இங்கே பார்த்தீங்கன்னா 40 ரூபா ஆகுது. அதே மாதிரி இந்த ஃப்ரூட் சாலட்லாம் 40 ருபீஸ், வெளியே அதெல்லாம் வந்து 20, 30 ருபீஸ் தான். ஸோ இங்கே எல்லாமே வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே இந்த ஸ்னோ வேர்ல்டுக்கு எல்லாமே டிக்கெட்டு அதிகமாக தான் இருக்குது. உள்ளே ஒன்றும் பெருசாக அந்த அளவு கூட இருக்காது. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு ரொம்ப அதிகம் இங்கே. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழி தான் கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு தனித்தனியாக அரங்கு அமைச்சிருக்காங்க. அது இந்த வழியாக தான் போனோம். வாங்க அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது 2 சைடும் கூவம் ரோடும், அது மேலே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்க முடியுது. அவ்வளோ ஒரு சீனரி சூப்பராக இருக்குது இந்த சைடு. இது சுற்றுலாத்துறை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு இங்கேருந்து இருக்கும். இது உள்ளே போனீங்கன்னா சுற்றுலாத்துறையில் என்னென்ன அவங்களோட செயல்பாடு இது எல்லாமே வந்து நல்லாவே வச்சுருக்காங்க. உள்ளே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் உள்ளே ஒருத்தர் இருக்கார். இது வந்து வேளாண்மை நலத்துறை. வேளாண்மை சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே நல்லாவே அரங்கு அமைச்சிருக்காங்க. அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த அரங்கம் பட்டு சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த அரங்கம். இங்கே பட்டு வந்து எப்படிலாம் உற்பத்தி பண்ணுறாங்க, அதோட வளர்ச்சி செயல்பாடுகள் அதை பற்றின ஒரு விரிவான அரங்கம் தான் இது. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை. இந்த அரங்கத்தில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. இங்கே உள்ளே வந்தீங்கன்னா இந்து கடவுள்கள் ஒவ்வொருத்தருடைய சிலையும் கோவிலில் எப்படி இருக்கோ அதே போல் இங்கே வச்சுருக்காங்க. அவ்வளோ வந்து ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு மெய்சிலிர்ப்பாக இருக்குது. இங்கே எல்லாமே செப்பல்ஸ் வெளியே கழட்டிட்டுலாம் போகிறாங்க. அந்த அளவு ஒரு பயபக்தியோட மக்கள் உள்ளே போவதை பார்க்க முடியுது.
முருகர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகர் அவரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் அம்மன். எந்த ஊர் சம்மந்தப்பட்ட தெய்வம்ன்றது மேலேயே பெயர் பலகையில் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன், அதுபோல் கொலு பொம்மைகள், இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த அறநிலைத்துறை. இது துர்கை அம்மன். ஒவ்வொரு ஊரில் எந்தெந்த அம்மன் சிறப்பு வாய்ந்த அம்மன், அவங்க எல்லாருக்குமே இங்கே வந்து ஒரு தனித்தனி சன்னதி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார், இவருக்கு தனி சன்னதி ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. இங்கே இது கட்டடத்துறை சம்பந்தப்பட்ட அரங்கு. மழைநீர் வடிகால் வாரியம், அது சம்மந்தப்பட்ட அமைப்பு செயல்பாடு, அது எல்லாமே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே தனித்தனி ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க. டேன்றதுனால ஒவ்வொரு அரங்கத்துலேயும் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஈவினிங்கில் வந்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணோன்னா நீங்கள் ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்தியன் ஆயில், அவங்களோட துறை சம்மந்தப்பட்ட அரங்கம். கேஸ் சிலிண்டர் அதோட செயல்பாடு எல்லாமே ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க இங்கே. இந்த ஒவ்வொரு அரங்கமும் பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒன்று. இது எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டோட செயல்பாடுகள், வளர்ச்சி திட்டம், இப்போ வரப்போகிற ப்ராஜெக்ட்லாம் என்ன, அது எல்லாமே வந்து ரொம்ப விரிவாகவே எக்ஸ்ப்ளனேஷனோடு இங்கே வச்சுருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், அது சம்மந்தப்பட்ட துறை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அது மகளிர் சுய உதவிக்குழு, அவங்களோட செயல்பாடுகளை பற்றிய அரங்கம். இது நலம் காக்கும் ஸ்டாலின். முதல்வர் மருந்தகம், அது சம்பந்தப்பட்ட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்.
இப்போ நிறைய இடத்துல முதல்வர் மருந்தகங்கன்னு மலிவான விலையில் மருந்துகள் கொடுக்குறாங்க. அதை ரொம்ப நல்லா விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த அரங்கத்தில். துறைமுகம் சம்மந்தப்பட்ட அரங்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது. கஸ்டம்ஸில் என்னென்னலாம் இருக்குது, அவங்களோட வளர்ச்சி திட்டம் செயல்பாடு அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்குறது மிக முக்கிய துறை காவல்துறை. இதில் ரியலிஸ்டிக்காக அவங்க யூஸ் பண்ணுற கன் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது இது பார்க்குற ஒவ்வொரு செட்டுமே. இங்கே க்ரைம்ஸில் எத்தனை விதம் இருக்குன்றது தனித்தனியாகவே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த கன் எல்லாமே ஒரிஜினல் கன் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த டிபார்ட்மெண்ட் மிஸ் பண்ணாதீங்க. மெட்ரோ ரயில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளோ ட்ரெயின் ரியலிஸ்டிக்காக செட்டிங் இருக்குது. உள்ளோ அங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறத பார்க்க முடியுது. ஒரு மினி மெட்ரோ ரயில் மாதிரியே செட்டு வச்சுருக்காங்க உள்ள. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஆவின் அவங்க துறை. இது அது பக்கத்துலேயே விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. அப்படியே இந்த ரோடு ஃபுல்லாகவே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு லைனாக வச்சுருக்காங்க. ஃபன் ரைட்ஸு,
ஃபுட் ஸ்டால் அதெல்லாம் ஒரு சைடு. இந்த மாதிரி கவர்மெண்ட்டோட அரங்குகள், துறை சார்ந்த அரங்குகள் இது ஒரு தனி பாதையில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு இது ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு டைம் ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது மீன்வளத்துறை. இதுதான் எல்லா துறையிலையும் வந்து உள்ளே சூப்பராக இருக்குது. ஃபிஷ்ஷு வந்து நிறைய இங்கே வந்து ஒரு மீன் காட்சியகம், மருங்காட்சியகம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. போட்டிங், ஃபிஷர்மேன் அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து தனித்தனியாக இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு படத்துலையும். இது எல்லாமே கலர் ஃபிஷ்ஷு. மாநகராட்சி சம்மந்தப்பட்ட துறை இது. அவங்களோட செயற்பாடுகள்லாம் ஒவ்வொரு ஃபோட்டோலையும் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியம். இங்கே அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டால்ஸ் மாதிரி உள்ளே இல்லை. சிம்பிளாக தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஃபோட்டோலையும். மின்சார துறையோட செயல்பாடுகள் எந்த அளவு இருக்குது, வரப்போகிற ப்ராஜெக்ட்லாம் என்ன, அதெல்லாம் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சோலார் மூலமாக கரண்ட் எப்படி எடுக்க தயாரிக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த துறை. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு அரங்கம். எல்காட் தொழில்துறையில் எந்த அளவு தமிழ்நாடு முன்னேறியிருக்கு, வரப்போகிற ப்ராஜெக்ட்லாம் என்ன, அதை பற்றின ஒரு சுருக்கமான விளக்கம் தான் இந்த அரங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் மஞ்சப்பைன்னு இது இங்கே தனியாக வச்சுருக்காங்க. அந்த மஞ்சப்பையோட திரும்ப கொண்டு வரதை பற்றின ஒரு விழிப்புணர்வு தான் இது. இந்த சைடு அப்படியே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா
கூட்டுறவு தீயணைப்புத்துறை அவங்க துறை சம்மந்தப்பட்ட அரங்கம் தான் நீங்கள் பார்க்குறது. இந்த சுற்றுலா பொருட்காட்சி 12ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படியும் இன்னும் ஒரு 90 days இருக்கும். அது யூஸ்வலாக வந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஜனவரியில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது கால்நடைத்துறை. இங்கே தான் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. டாகு, மாடு எல்லாமே. இது செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் இது. நீங்கள் பார்க்குறது தீயணைப்புத்துறை. தீயணைப்புத்துறையில் என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் பயன்படுத்துகிறாங்க எமர்ஜென்சி சமயத்தில்ன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இங்கே இருக்கவர். அது சம்மந்தப்பட்ட திங்ஸ்னால் தனித்தனியாக இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து மாநகர போக்குவரத்து கழகம் ஒரு மினி பஸ்ஸில் உள்ளே வந்து அவங்களோட செயல்பாடுகளை பற்றின ஒரு விரிவான விளக்கம் தான் இங்கே. இப்போ டபுள் டெக்கரும் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிட்டியில் டபுள் டெக்கர் பஸ்ஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இது எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா விஷுவலாக இருக்குது அந்த டோரா ராட்டினம், கிட்ஸுக்குள்ள ரைட்ஸு, இது எல்லாமே வந்து விஷுவலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து லாஸ்ட் இயரோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. விஷுவல் டெல்லி அப்பளம் வந்து இங்கே விஷுவலாக இருக்கிறதுனா 100 rupees. இது புக் ஃபேரில் 100 rupees, இங்கே வந்து 80 rupees தான். அதோடு கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கம்மியாக தான் சேல் பண்ணுறாங்க. இதுதான் இங்கே வந்து ஃபேமஸான ராட்டினம். இது டோரா ராட்டினம். இது வழக்கமாக இருக்குது டெல்லி அப்பளம், அந்த காலிஃப்ளவர் பகோடா, அது எல்லாமே வந்து யூஸ்வலாக இருக்கிறதுறாங்க. ஆனால் சார்ஜஸ் மட்டும் டிஃபர் ஆகுது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணால் இந்த வருஷம். எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணி 2 daysன்றதுனால மாட்டுப் பொங்கலுக்கு க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. டேயில் ஈவினிங்கில் வந்து இன்னும் வரப்போகிற நாட்களில் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் க்ரௌடிங்க. இந்த அபி பிளாஸ்டிக் 10 rupeesலேருந்து இருக்குது. சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே வந்து இங்கே வந்து கம்மி ப்ரைஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. சென்னை அப்பளம் இது எல்லாமே செல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிக்கிள்ஸும் வந்து கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்குது. இந்த சுற்றுலா பொருட்காட்சி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணால்
புதுசாக ஒன்றும் இல்லைன்றது தான் சொல்ல முடியும். அந்த என்ன எல்லாம் இருந்ததோ அதே தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு சேஞ்சஸ்னு பார்த்தா ப்ரைஸில் தான் சேஞ்சஸ். பார்க்கிங்லாம் வந்து ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் தான் வருது இங்கே. அதுக்கு வந்து 50 ருபீஸ்ன்றது ரொம்ப அதிகம். அதே போல் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் 40 ருபீஸ், அதுவும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த பொதுமக்களே நிறைய பேர் இங்கே புலம்புறதை பார்க்க முடியுது. இதை மட்டும் இவங்க கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா, கரெக்ஷன் பண்ணாங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப இதை வந்து வரவேற்பு கொடுப்பாங்க வரப்போகிற நாட்களில். இந்த கிரேட்டஸ்ட் மேஜிக் ஷோ இது சிம்பிளாக இருக்க அந்த மேஜிக் வச்சு தான் அவங்க இது பண்ணுறாங்க. லாஸ்ட் இயரில் இந்த மாதிரி தான். அதுக்கு எவ்வளோ வாங்குறான்னு தெரியல. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 50 ருபீஸ் 100ஆன்னு தெரியல. இந்த ரைடு வந்து புதுசாக இருக்குது. இது லாஸ்ட் இயர் இல்லை, இது புதுசாக கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இது நல்லா இருக்குது. ஃபிஷ்ஷு ஸ்பான்றது 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க 10 நிமிஷத்துக்கு. ஃபிஷ்ஷு வந்து ஒரு காலில் அங்கே வச்சுட்டு ஒரு தெரப்பி மாதிரி இருக்குது. இது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. இதுக்கு 10 நிமிஷத்துக்கு 100 ருபீஸ். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. எக்ஸிபிஷனை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் திரும்ப அடுத்தடுத்த வீடியோ இந்த சேனலில் வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.